தீர்க்கதரிசன புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும் லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். அவர்கள் என்ற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. ஆமென், அல்லேலூயா. நான் கர்த்தருடைய மகிமையை காண்பேன், நான் கர்த்தருடைய மகத்துவத்தை காண்பேன். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு தமது மகிமையும் மகத்துவத்தையும் காண செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த மகிமை நாம் பார்க்கணும். பாருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தை பார்க்கணும் விரும்புகிறாங்க, உலக நாடுகளை பார்க்க விரும்புகிறாங்க, இங்கே சுற்றுலா செல்ல விரும்புகிறாங்க. ஆனால் நாம் தேவனுடைய மகிமையை பார்க்க விரும்பினோம். மோசே கடவுளுடைய சமூகத்தில் போய் சொல்கிறாரு, நான் உம்முடைய மகிமையை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபிக்கிறார். மோசே தேவனுடைய வல்லமையாய் பயன்படுத்த ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசி. அந்த மகா பெரிய தீர்க்கதரிசியை தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆனால் மோசே கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது சொல்கிறாரு, நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். கர்த்தருடைய மகிமையை பார்க்கணுமா, தேவனுடைய மகிமை நான் பார்க்கணும்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். பாருங்க, மோசே போல பாக்கியமுள்ள ஒரு ஆள் யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் பிறக்கும்போது ஒரு பாக்கியத்தோடு பிறந்தான். ஆனால் அவன் பிறந்த நாளிலே 3 மாதத்துக்குள்ளே அவனை கொலை செய்யும்படியாக அந்த எகிப்தின் ராஜா ஒரு பெரிய சட்டத்தை போட்டான். ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு போடும்படியாக, அவர்களை எல்லாம் அழிக்கும்படியாக ஒரு சட்டத்தை போட்டார்கள். ஆனாலும் கர்த்தருடைய மகிமையை காணும்படியாக செய்த அந்த மோசேக்கு ஆண்டவர் அடைக்கலம் கொடுத்தார். எந்த இடத்துல இருந்து சட்டம் போட்டார்களோ, எந்த இடத்திலே திட்டம் போட்டார்களோ மோசேவை அழிப்பதற்காக, அதே இடத்திலே பார்வோன் குமாரத்தி அந்த பிள்ளையை எடுத்து வளர்த்தாள். அவன் அந்த பகுதியிலே வாழ்ந்தபோது, அவன் அந்த பட்டணத்தில் வாழ்ந்தபோது, அவன் எகிப்தியனுடைய சகல சாஸ்திரங்களையும் சட்டங்களையும் எகிப்தியுடைய கல்விகளையும் கற்று செய்கையிலும் வாக்கிலும் வல்லவனாயிருந்தான். 40 வருஷம் அவன் அரமனை வாழ்க்கையிலே, எகிப்தியர்களிலே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அரமனையிலே வாழ்ந்தான். அவன் ஞானத்திலே பேரிலும் யுத்தத்திலும் வல்லவனாக, எல்லா விதமான அறிவும் ஞானம் ஆற்றலையும் ஒரு இளவரசன் எப்படி பெறுவானோ அதே போல அவன் பெற்று வாழ்ந்தான். 40 ஆண்டு காலம் அவன் வனாந்தரத்திலே அவன் துரத்தப்பட்டு, அவன் முற்கோபத்தினாலே ஒரு எகிப்தியனை கொன்று போட்டதினாலே, மோசேயுடைய கோபத்தினால் அவனை கொன்று போட்டு விட்டான். தன் சகோதரனுக்கு விரோதமாக அவர்கள் சண்டையிட்ட போது, வாக்குவாதம் வந்தபோது, அந்த சண்டை நிமித்தம் மோசே அவர்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த எகிப்தியனை கொண்டு போட்டு விட்டான். அந்த நிமித்தம் அவன் வனாந்தரத்துக்கு ஓடி போயிட்டான். அப்போது ஓடி போன போது 40 ஆண்டு காலம் மோசேயுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தா 40 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலம் 40 ஆண்டுகளை அவருடைய வாழ்க்கையிலே பிரித்து கொள்ளலாம். 40 முதல் 40 ஆண்டுகள் அரமனை வாழ்க்கை, 2வது 40 ஆண்டுகள் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் கவனித்தினா ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்திலே இருந்தான். தன் மாமனாரோடு கூட மனைவி பிள்ளைகளோடு கூட வாழ்ந்திருந்த நாட்களாக இருந்தது. அடுத்த 40 ஆண்டுகளில் தான் கர்த்தர் மோசேயோடு கூட இருந்தார். அல்லேலூயா. அந்த மகிமையின் தேவனை அவன் சந்தித்த போது, அந்த மகிமையை அவன் பார்த்தபோது, முச்சடியிலே எரிகிற கர்த்தருடைய மகிமையை அவன் கண்டபோது, மோசே மோசே இங்கே கிட்ட சேராதே, உன் காலில் இருக்கிற செருப்பை என்ன பண்ண, நீ அவிழ்த்து விட்டு வா. அந்த முச்சடியிலே கர்த்தருடைய மகிமையை அவன் கண்டபோது ஆண்டவர் அந்த ஊழியத்துக்கு அழைக்கிறார். அல்லேலூயா. எந்த மனிதன் கர்த்தருடைய மகிமையை காண்கிறானோ அவனை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அதுக்கப்புறம் 80 வயதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வருகிறான். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையிலே மகிமையின் ஊழியமாக இருந்தது. எந்த மனிதன் மகிமையை காண்கிறானோ அவருக்கு அந்த மகிமையின் ஊழியத்தை தருகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். பெரிய பெரிய அற்புதங்களை அதிசயங்களையும் எகிப்து தேசத்திலே செய்தார். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு அந்த அடிமைப்பட்ட
அடிமைப்பட்டு இருக்கிற என் ஜனங்களை நீ விடுதலையாக்கும்படி நான் உன்னை தெரிந்து கொண்டேன். மோசே, நீ பார்வோனிடத்தில் போய் அந்த அடிமைப்பட்டு இருக்கிற 400 வருஷமா அடிமையா இருக்கிற அந்த ஜனங்களை விடுதலை செய்வதற்கு இந்த ஜனங்களை என்னுடைய மகிமைக்காக நான் தெரிந்து கொண்டேன். என்னுடைய மகிமை இந்த ஜனங்கள், கர்த்தருடைய மகிமை. நாம் யாரு? கர்த்தருடைய மகிமையா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. என் மகிமைக்காக தெரிந்து கொண்டேன், என்னை ஆராதிப்பதற்காக, என்னை தொழுது கொள்வதற்காக நான் தெரிந்து கொண்டேன். அந்த மக்களை விடுதலை செய்து கொண்டு வா என்று மோசேக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தை கொடுத்தார். ஆமீன், அல்லேலூயா. மகிமை கண்டவன் அந்த மகிமையின் ஊழியத்திலே போன போது அந்த எகிப்தின் ராஜா அந்த தேசத்திலே அவன் போக விடாமல் தடை பண்ணினான். அப்போது தடை பண்ணின போது மகிமையின் தேவன் பராக்கிரமத்தின் வல்லமையோடு மோசே இடத்திலே அற்புதங்களும் அடையாளங்களும் அவன் வாக்கிலும் வல்லவனாய் இருந்தான். அவன் பேசின போது வானத்திலிருந்து கண்மலைகள், மழை, கல்லான மழைகள் பொழிந்தது. தேசத்தில் முழுவதும் ஒரு பெரிய அழிவு வந்தது. எகிப்தின் ராஜா இதை பார்த்தான். எல்லா மக்களும் அதை பார்த்தார்கள். அவனுடைய வார்த்தையினாலே வல்லமை இருந்தது. அவன் பேசின போது தவளைகள் உண்டானது. அவன் பேசின போது சூரியன் இருளடைந்தது, மந்தாரமானது, புகைக்காடு போல எழுப்பினது. அவன் பேசின வார்த்தைகள் இயற்கையெல்லாம் அவனுடைய வல்லமையுள்ள வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது. இவ்வளவு மகிமையும் மகத்துவத்தையும் பார்த்த மோசே, நான் உன்னுடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே, நான் உன்னுடைய மகிமையை பார்க்கணும். அப்பனா என்ன தெரியுது? இது வரைக்கும் மோசே தேவனுடைய மகிமையை பார்க்கல, அவருடைய மகத்துவத்தை அவன் பார்க்கல. அதனால்தான் அவர் தேவன் மேலே ஒரு ஆசை, நான் தேவனுடைய மகிமையை பார்க்கணும். அவன் கையில் இருந்த கோல், அவன் வைத்திருந்த கோலை அவன் போட்ட போது அது பாம்பாக மாறினது. அது பிடித்த போது மறுபடியும் அது என்ன கோலாக மாறினது. இப்படியெல்லாம் தேவன் எல்லா அற்புதங்களையும் எல்லாவற்றையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி பெரிய பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்ய வைத்து 6 லட்சம் புருஷர்களை 6 லட்சம் புருஷர்களை அந்த வனாந்தரத்திலே அவர்கள் கொண்டு வந்தான். எத்தனையோ பல தடைகள் அவருடைய ஊழியத்திலே வந்தது, பல தடைகள் வந்தது. செங்கடல் ஒரு தடையாக அவருக்கு நின்னது. அந்த செங்கடலை அவர் பிளக்க வைத்தார். அல்லேலூயா. அப்போது தேவன் அவரோடு கூட இருந்தார். தம்முடைய கரத்தின் மகிமையை அந்த ஜனங்கள் காணும்படியாக வல்லமையான கரங்கள் இருந்தது. பாருங்க, தண்ணீர் தடாகத்தை உருவாக்கினார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து வந்தபோது தண்ணீர் இல்லாமல் தவித்தார்கள். கற்பாறைகள் 2ஆக பிளந்து தண்ணீரை ஓட செய்தார். அற்புதங்களை அதிசயங்கள் செய்தார். கர்த்தர் மோசையை கொண்டு இவ்வளவு பயங்கரமான காரியங்களை எல்லாம் செய்தார். மோசை எடுத்து கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட கூட இருந்து பெரிய காரியங்களை நான் செய்வேன். அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராம். மோசை கையில கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? பெரிய காரியங்களை செய்வாராம். வேதம் சொல்லுகிறது, மோசே தேவனுடைய முகத்தை முகமுகமாய் பார்த்தான். ஆமே. அந்த மோசே அந்த சீனாய் மலையிலே போகும்போது அந்த 6 நாள் அந்த மலைக்கு வர சொன்னது கர்த்தர் தான். அந்த மலையிலே மோசே ஏறி போன போது 6 நாள் அந்த மலை மேல் மூடினது. 6 நாள், அந்த 6 நாள் கழித்து மோசே இடத்துல கர்த்தர் பேசுகிறார். மெல்லிய சத்தத்தோடு மோசே இடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. அந்த 6ஆவது நாளுக்கு அப்புறம் தான் மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார். அந்த 6 என்பது நமக்கு தெரியும். 6 நாள் கழிச்சு காத்திருந்தார். 6ஆவது நாளிலே ஆண்டவர் மோசே இடத்திலே பேச ஆரம்பிச்சார். மகிமையின் தேவன் அவருக்கு வெளிப்பட்டார். எவ்வளவு ஸ்லாக்கியத்தை பெற்ற அந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தை மலையிலே தங்கி இருக்கிறதையும் தேவ பிரசன்னத்தை எல்லா ஜனங்களையும் காண்கிறதை எல்லாரும் பார்த்தார்கள். அல்லேலூயா. அந்த மலையில தான், அந்த சீனாய் மலையில தான் அவர் காத்திருக்கும் போது 40 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தான். அப்போது ஆண்டவர் அவருக்கு ஒரு 2 கற்பனை பலகையிலே 10 கற்பனைகள், ஆமே, 10 கற்பனைகளை தமது விரலினாலே எழுதி கொடுத்தார். அல்லேலூயா. மோசே கர்த்தருடைய விரலை பார்த்தான். ஆமே, அல்லேலூயா. அவர் விரல் அந்த கல்லான பலகையிலே எழுதியது. அன்னைக்கு எந்த எந்திரம் கிடையாது, எந்த மின்சாரம் கிடையாது. அந்த கரம், கர்த்தருடைய வல்லமையான கரம் அந்த கற்பலகை மேல் எழுதுகிறதை அந்த மோசே பார்த்தான். அந்த பலகையை வாங்கி கொண்டு மோசே கீழே இறங்கின போது அவன் முகத்திலே பிரகாசமான ஒளி இருந்தது. ஆனால் கீழே வரும்போது அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? இவ்வளவு மகிமையும் மகத்துவத்தையும் கண்ட இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க? மோசே வரத்துக்கு தாமதமானதுனாலே, 40 நாள் ஆனதுனாலே, ஆரோன் என்கிற ஆசாரியின் இடத்துல போயிட்டு என்ன பண்ணாங்க? தங்க நகையெல்லாம் கொடுத்து அதை தீயிட்டு என்ன பண்ணாங்க? கொளுத்தி என்ன பண்ணாங்க? அதுலேருந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்தது பாருங்க. எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த வெள்ளியும் பொண்ணையும் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க? ஒரு கண்ணுக்குட்டியை சேர்த்துட்டாங்க.
கண்ணுகுட்டி செய்துட்டு என்ன பண்ணாங்க, அதை பூஜை பண்ணி அதை ஆராதித்து, நீ தான் எங்கள் தெய்வம், நீ தான் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர், அதனாலே அதுக்கு பண்டிகை கொண்டாடி ஆடி பாடி குதித்து சந்தோஷப்பட்டார்கள். இதை பார்த்தபோது மோசே தன் கையிலே கொண்டு வந்த அந்த கற்பனைகளை பலகையிலே ரெண்டையும் தூக்கி போட்டு உடைத்து போட்டு விட்டார். கோபத்தினால் இருந்தார். அப்போது கர்த்தருடைய கோபம் ஜனங்கள் மேல் இறங்கின போது கர்த்தர் சொல்றார், இந்த ஜனத்தை நான் நிர்மூலமாக்கி அழித்து போடுவேன், என்னுடைய மகிமையும் என்னுடைய மகத்துவத்தையும் கண்டிருந்தும் இந்த மட்டும் என்னை மட்டுப்படுத்தினார்கள், மோசே என்னை விடு, இந்த ஜனங்களை நான் அழித்து விடுவேன் என்று கர்த்தர் மோசே இடத்துல பேசின போது மோசே பரிந்து பேசுகிறான், கர்த்தாவே, நீ எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னீரே, இப்போது முடியவில்லையே என்று சொல்லிங்க. ஏன் பாருங்க, கர்த்தருடைய மகிமை கண்ட ஜனங்கள், மகத்துவத்தை கண்ட ஜனங்கள், செங்கடலை பிளக்கும் போது, யோர்தானை பிளக்கும் போது வல்லமையான கரத்தை கண்ட ஜனங்கள், எகிப்து தேசத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்த போது அவர்கள் கண்ட போது இவர்கள் உணர்வில்லாதவர், தேவனுடைய மகிமையும் மகத்துவத்தையும் உணராத போது தேவ கோபம் இவர்கள் மேல் வந்தது. அப்போது ஆண்டவர் இடத்திலே ஜெபம் பண்ணுகிறான் மோசே. ஆண்டவர் சொல்றாரு, மோசே என்னை விடு, நான் இவரை எல்லாரையும் அழித்துட்டு உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்னபோது, ஆமா ஆண்டவரே, எனக்கு வேண்டாம், இந்த மக்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தீர், இந்த உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, எகிப்தியர் பார்ப்பாங்க, பிலிஸ்தீயர் எல்லாம் பார்ப்பாங்க, இந்த ஜனங்களை கொண்டு வந்த தேவன் இவர்களை வழியிலே நடுத்தருவிலே விட்டு விட்டார் என்று சொல்லுவாங்களா ஆண்டவரே என்று பரிந்து பேசி அவன் ஜெபம் பண்ணின போது ஆண்டவர் அவன் அந்த கோபத்தை ஆற்றினான். அப்போது அவனை அந்த மக்களுக்கு விடுதலை உண்டாக்கினான். உன் சொல்லின்படியே நான் என்ன பண்ணுவேன், நான் செய்வேன், உன் வார்த்தையின்படி நான் செய்வேன். மோசே கர்த்தருடைய வார்த்தை, மோசே சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் அந்த மக்களை அழிக்கவில்லை. அப்போது மோசே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்க பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு. அப்படி சொன்னபோது, நீர் எங்களோடு கூட வர வேண்டும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் சொல்றாரு, மோசே சொல்றான், ஆண்டவரே நீ எங்களோடு கூட வரணும். கடவுள் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக போகும், நான் உன் கூட வரமாட்டேன். அப்போ மோசே சொல்றாரு, நீர் எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் இவ்விடத்திலிருந்து போக மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் மனிதனோடு கூட இருக்கணும், ஜனங்களோட கூட இருக்கணும், அதுதான் மகிமை. கர்த்தர் இல்லாத ஜனங்கள், மகிமை இல்லாத ஜனங்கள், அவர்தான் மகிமையின் தேவன். அந்த தேவன் இல்லாமல் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை எங்களால் சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வரணும், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருக்கணும், நீர் முன்னையும் பின்னையும் என்று காத்து நடத்தணும் ஆண்டவரே சொல்லி மோசே கர்த்தருடைய மகிமைக்காக காத்திருந்தான். நீ எங்களோடு கூட வராவிட்டால் நாங்கள் இவ்விடத்திலிருந்து நாங்கள் போக மாட்டோம் என்று சொல்லி அவன் ஜெபம் செய்கிறதையும் அந்த ஜெபத்தை செய்கிறது நாம் பார்க்கிறோம். இவையாக இந்த பெரிய காரியங்கள் எல்லாம் முகமுகமாய் பார்த்த இந்த மோசே தேவனுடைய அக்கினியும் தேவனுடைய இடிமுழக்கங்களையும் மகிமையும் கண்ட இந்த மோசே ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? உம்முடைய மகிமை காணணும். அல்லேலூயா. உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்களுக்கு இந்த மகிமையை புரியல. ஆண்டவர் மோசேயை கொண்டு செய்த பெரிய காரியங்கள் அந்த மகிமை அல்ல. ஆனால் ஒரு மனிதன் எவ்வளவு தேவன் வல்லமையாய் பயன்படுத்தினாலும், எவ்வளவு பராக்கிரமாக ஆண்டவர் அவனை பயன்படுத்தினாலும் அது மகிமை அல்ல. அல்லேலூயா. அது மகிமை அல்ல. நான் ஆண்டவர் என்னை வல்லமையாய் பயன்படுத்திட்டார், மகிமையாய் பயன்படுத்திட்டார், என்னை கொண்டு அற்புதங்களை செய்து விட்டார், செங்கடலை பிளந்து விட்டார், யோர்தானை பிளந்து விட்டார், எரிகோ கோட்டையை உடைத்து விட்டார், வானத்தின் மன்னாவை பொழிந்து விட்டார் என்று பெருமைப்படுத்திக்கல. அது இல்லை மகிமை. நான் உம்முடைய மகிமையை காணணும். அல்லேலூயா. ஒரு தேவ மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஆசை, இந்த வருஷத்தில் உனக்கு இருக்க வேண்டிய ஆசை, நான் தேவனுடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே. அவருடைய மகிமை நீ பார்க்கணும்னா காலையிலே அவருடைய மகிமை எழும்புமா? வேதம் சொல்லுகிறது, காலையிலே ஆசாரிப்பு கூடாரத்தில் நீ வந்து நில்லு, அப்போது என் மகிமையை நீங்கள் காண்பீர்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இந்த வருஷத்திலே நான் உங்களுக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ காலையில் எழுந்து தேவனை தரிசி, ஆண்டவர் சமூகத்திலே நீ வந்து காத்திரு, அப்போது தேவனுடைய மகிமையை நீ காண்ப. அல்லேலூயா. இது வரைக்கும் நீ தேவனுடைய மகிமையை காணல, தேவனுடைய மகத்துவத்தை நீ காணல. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், நீ அவருடைய மகிமையை காண வேண்டும். இயேசு அதிகாலையில் எழுந்து தேவனுடைய முகத்தை தேடினார், அவருடைய மகிமையை நான் நிறைந்தார்.
அல்லேலூயா. அவர் மகிமையினால் நிறைந்த போது அவர் பட்டணங்களில் ஊர்களில் சென்று தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை வெளிப்படுத்தின போது இவருக்குள் இருந்த மகிமையை கண்டு இவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததை கண்டு கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கில் இருக்கிற ஜனங்கள் எவ்விடத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடி வந்தார்கள். அவருக்குள்ள மகிமை இருந்தது, தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. ஆனால் அவர் இரா முழுவதும் ஜெபித்தார், காலையிலே ஜெபித்தார், மத்தியான வேளையிலே ஜெபித்தார், ரா முழுவதும் ஜெபித்தார், உபவாசித்து ஜெபித்தார். அல்லேலூயா. நீ ஜெபிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும், நீ பலி செலுத்த வேண்டும். சோத்திர பலியை செலுத்தினால் ஆண்டவர் உனக்கு அந்த மகிமையை உங்களுக்கு வெளிப்படுத்துவான். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை மோசே இதுவரைக்கும் காணாது இருந்ததுனாலே தான் அவர் சொல்றார், உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நான் பார்க்கணும். தாவீது சொல்கிறார், தேவனிடத்திலே சொல்றாரு, நான் தேவனிடத்தில் ஒன்றை கேட்டேன். சங்கீதம் 27:4 நாங்கள் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 27:27 எடுத்துக்கொள்ளுங்க. 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். கர்த்தரிடத்தில் நான் ஒன்றை கேட்டேன். என்ன கேட்டாராம்? தேவனுடைய ஆலயத்திலே அவருடைய மகிமையை நான் பார்க்கும்படி. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்திலே மகிமையை நான் பார்க்கும்படி ஆண்டவரே நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் கர்த்தருடைய ஆலயத்திலே மகிமையை பார்க்கவும் ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யவும் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்குவேன். ஆமென். தாவீதுக்கு ஒரு எண்ணம் இருந்தது, நான் தேவனுடைய ஆலயத்திலே மகிமையை நான் பார்க்கணும். இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய மகிமையை பார்த்தது போல நான் உம்முடைய மகிமையை பார்க்கணும் ஆண்டவரே என்று சொல்லி காலையிலும் மாலையிலும் ராஜாமங்களிலும் கர்த்தரை தேடுவதிலும் எப்போது ஆலயம் திறக்கும் என்று சந்தோஷத்தோடு அந்த ஆலயத்தின் மகிமையை அவன் பிரவேசித்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, தாவீது தன் நாட்களிலே கர்த்தருடைய மகிமையை காண வேண்டும் என்று ஒரு ஆசை, ஒரு தாகம் இருந்தது. தேவ ஜனமே, உனக்கு அந்த தாகம் இருக்குதா? தேவனுடைய மகிமையை பார்க்கணும், தேவனுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கணும், ஆண்டவரை நான் தேடணும், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வரணும், அந்த ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி பண்ணணும். ஆண்டவருடைய ஆலயத்தில் தான் மகிமை இருக்கிறது, தேவ சமூகத்தில் தானே மகிமை இருக்கிறது. யோபு சொல்லுகிறார், தேவனுடைய சமூகத்தில் தான் மகிமையும் கனமும் இருக்கிறது. நான் தேவ சமூகத்தை தேடும்போது அந்த மகிமையும் நான் கனத்தையும் நான் அடைவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, சில மனிதர்கள் கர்த்தர் மகிமையை கொடுக்கிறார். ஏன்னா என்ன கவனிச்சின்னா, இந்த தாவீது ஒரு சிறிய குடும்பத்தில், ஈசாய் குடும்பத்தில் பிறந்தான். இவன் பிறந்தபோது 8வது மகனாக தேவன் இவனை தெரிந்து கொண்டாராம். இவனுக்கு கர்த்தர் பெரிய மகிமையை கொடுத்தாராம், பெரிய மகிமை கொடுத்தார். ஆடுகளின் பின்னாக மேய்த்து கொண்டிருந்தவனை ஒரு பெரிய அரசனாக மாற்றினார். அல்லேலூயா. பெரிய அரசனாக மாற்றினார். சிறியவனை பொழுதிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற தேவன் ஆண்டவர் இவனுக்கு மகிமை கொடுத்திருந்தார். ஒரு மனிதனுக்கு தேவன் மகிமை கொடுத்தால் அந்த மகிமை அந்த மனிதன் காத்துக்கொள்ளணும். காத்துக்கொள்ளாத சில மனிதர்கள் இருக்கிறார்கள், நாம் அந்த மகிமை காத்துக்கொள்ளணும். மகிமை அவனுக்கு கிரீடத்தை ஆண்டவர் கொடுத்தார், மகிமையான வஸ்திரத்தை கொடுத்தார், மகிமையான வீட்டை கொடுத்தார், மகிமையான அரண்மனை கொடுத்தார், மகிமையான வேலைக்காரர்களையும் இராணுவங்களையும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். எவ்வளோ மகிமையான காரியத்தை அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனாலும் தாவீது ஒரு நாள் தேவனுடைய ஆலயத்தில் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக அவன் ஆடி பாடி தன் ராஜஸ்தானத்தை இழந்து நான் ஒரு பெரிய ராஜா என்பதை மறந்து அவன் ஆடி பாடி தேவ சமூகத்திலே ஒரு சாதாரண மனிதனைப் போல தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகிமையை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ராஜஸ்தானத்தை எதுவும் பார்க்காமல் நான் தேவனுக்கு முன்பாக ஆடுவேன், அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நான் நாடுவேன் என்று சொல்லி ஆடிக்கொண்டு வரும்போது அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு ராஜா ஆடிக்கொண்டு வருகிறதை பார்க்குறாங்க. அப்போது சவுலுடைய மகள் மீகால் அந்த ஜன்னல் வழியாக அவள் பார்க்கிறாள், ஒரு ராஜா இப்படி ஆடிக்கொண்டு வருகிறாளே, ஏராளமான பெண்கள், அந்த பெண்கள் எல்லாம் பார்க்கிறார்களே, இந்த ராஜா ஒரு நீசனை போல, சாதாரண மனிதனை போல, உலகத்து மனிதனை போல கொடுக்கப்பட்ட மகிமையும் மகத்துவத்தை இழந்து அவன் என்ன பண்றான், ஆடுகிறதை பார்த்து தாவீதை பார்த்து ஏளனமாய் நினைத்தார். நீங்க வாசித்து பாருங்கள்.
2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை 2 சாமுவேல் புஸ்தகம் 6:20. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருக்கிற இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். அவளுக்கு என்னென்ன பிரச்சனை வருது? பெண்களுக்கு முன்னாடி ஆடிட்டாராம், தெருவில் ஆடிட்டாராம். இவருக்கு கொடுத்த இந்த மகிமை, இவர் வந்து ராஜாவுடைய மக, சவுலுடைய மக, இவர் ராஜாத்தி இவளோ. ஆனால் சவுலை இந்த தாவீதை கல்யாணம் பண்ணின போது இவருடைய வாழ்க்கையிலே இந்த மனுஷன் ஆடிக்கொண்டு வருவதை, பாடிக்கொண்டு வருவதையும், சட்டை இல்லாமல் அவன் தேவனுடைய சமூகத்திலே ஆடுவதையும், உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஆடுவதையும் கண்டு சொல்றா, தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களுக்கு முன்பாக, கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டு, எல்லா பெண்ணும் பார்க்குதே, யா ராஜாவே, நீ ஒரு ராஜாவா? அப்படி தான் சொல்கிறாவ, நீ ஒரு ராஜாவா? வஸ்திரம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக ஆடி வருகிறியே. இன்று இஸ்ரவேலின் ராஜா தாவீது மகிமைப்பட்டார். இன்னைக்கு மகிமைப்பட்டார். அவர் கிண்டலாக பேசினா பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை கிண்டலாக பேசின போது மீகாளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கவனித்து பாருங்கன்னா, அதற்கு தாவீது மீகாலை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் என்னை இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருடைய ஜனங்கள் வாசிங்க, என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். பாருங்க, உங்க வீட்டில் உங்க அப்பாவும் ராஜாவா இருக்கிறார், உங்க வீட்டார் எல்லாம் ராஜாவா இருந்தாங்க. அவர்கள் எல்லாம் ராஜாவாக தெரிந்து கொள்ள கர்த்தர் என்னை நீசனாக இருந்த, அற்ப மனிதனாக இருந்த என்ன ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆகினாலே கர்த்தருக்கு முன்பாக நான் என்ன பண்ணுவேன்? ஆடி பாடுவேன். இதை பார்க்கலும் இன்னும் நான் நீசன் என்பதை நீ பார்க்கும்படி அற்பமாவேன். அப்படியே நீ சொன்ன பெண்களோடு கூட மகிமையாய் விளங்குவேன் என்று சொன்னான். பாருங்க, நீங்க சொன்ன எல்லா பெண்களுக்கு முன்பாக இன்னும் நான் என்ன பண்ணுவேன்? மகிமையாய் விளங்குவேன், மகிமையாக விளங்குவேன் என்று சொன்னார். தேவனுக்கு முன்பாக அந்த தன்னுடைய மகிமையெல்லாம் துறந்து என்ன பண்ணாரு? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த மகிமையெல்லாம் துறந்து அதை பெருமையாக என்ன பண்ணாரு? ஆண்டவருக்கு முன்பாக தேவனை துதிப்பது மகிழ்ச்சியோடு இருந்தார். வெக்கப்படலை, எந்த காரியத்தை குறித்து வெக்கப்படலை. அவன் மனைவி கேவலமாக பேசுகிறான், ஆனால் நடந்த காரியம் என்ன தெரியுமா? அதனாலே சவுலுடைய குமார்த்தி ஆகிய மீகாள் மரணமடையும் நாள் மட்டும் அவள் பிள்ளை இல்லாது இருந்தாள். மரணம் பரியந்தம் அவள் பிள்ளை இல்லாது இருந்தாள். பாருங்க, அற்பமா எண்ணினாள். ஆனால் நீங்கள் பாருங்கள், தேவனுடைய பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்டிலே இருக்கும்போது கர்த்தர் ஓபேத்ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்தார் என்பதை தாவீது அறிந்தான். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்டிலே இருக்கும்போது, உங்கள் வீட்டிலே தேவ வசனம் இருக்கும்போது, தேவ சமூகம் இருக்கும்போது உன் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உன் வீட்டிலே ஜப சத்தம் இருக்கும்போது, வேத வாசிப்பு இருக்கும்போது, கர்த்தரை ஆராதிக்கிற தொனி இருக்கும்போது கர்த்தர் ஓபேத்ஏதோம் வீட்டை ஆசீர்வதித்தார். நீதான் அந்த தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியா இருக்கிற. கர்த்தர் உன்னை தான் அந்த உடன்படிக்கைக்கு, புதிய உடன்படிக்கைக்கு மத்தியஸ்தராய் அவர் வந்திருக்கிறார். உன்னை மீட்டெடுக்க, உன்னை ஆசீர்வதிக்க. நீ அவரை ஆராதிக்காமல், துதிக்காமல், ஜெபம் பண்ணாமல் இருக்கும்போது உன்னுடைய ஆசீர்வாதம் வராது. மகிமை எங்கு இருக்கிறதோ அந்த உடன்படிக்கை பெட்டியிலே தேவனுடைய மகிமை இருந்தது. அந்த மகிமை எங்கே போனாலும் அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த மகிமை சாதாரண மகிமை அல்ல. எகிப்திற்கு ஆபத்தான மகிமை, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பான மகிமையாக இருந்தது. இந்த மகிமையின் பெட்டியை பெலிஸ்தர்கள் பிடித்த போது அந்த தேசத்தில் அழிவு, சாபம் வந்தது, துக்கம் வந்தது. இந்த பெட்டிக்கு முன்பாக எல்லோரும் பயந்தார்கள். இது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, இஸ்ரவேலின் தேவன் ஒரு கோபத்தோடு வருகிறார். அந்த பெட்டியிலே தேவனுடைய மகிமை இருந்தது. அந்த மகிமை எல்லா ஜனங்களும் பார்த்தார்கள். தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத்ஏதோம் வீட்டை, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்ததினாலே தாவீது ராஜா அறிவிக்கப்பட்ட போது, அப்போது தாவீது உடன்படிக்கை பெட்டி ஓபேத்ஏதோம் வீட்டில் இருக்கிறதை தாவீது நகரத்துக்கு மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தான். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். ஆலயத்துக்கு வரணும், ஆண்டவரை சோத்தரிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும் என்கிற ஒரு மகிழ்ச்சி உனக்குள்ள இருக்கணும். நீ தேவனுடைய மகிமையை நீ பார்க்க வேணும்னா நீ ஆண்டவர் சமூகத்தில் வந்து நீ ஜெபிக்கணும்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று சாமுவேல் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்திலே எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 21வது வசனம், 22வது வசனம். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போய்விட்டது. மகிமை உடன்படிக்கை பெட்டி பிடிபட்ட போது மகிமை இஸ்ரவேலை விட்டு போய்விட்டது என்று சொல்கிறது யார் என்று கேட்டால், யார் சொன்னாங்க தெரியுமா? பினகாசுடைய மனைவி ஏலியுடைய மருமகள் சொல்லுகிறாள். அவள் நிறை கர்ப்பிணியாக இருந்தபோது இந்த உடன்படிக்கை பெட்டி சிக்கின போது பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேல் மக்கள் மேல் ஒரு யுத்தம் செய்தார்கள். 30,000 பேர் அன்றைய தினத்தை இறந்து போனார்கள். அதில் செத்து போனவரும் ஒப்பனையும் பினகாசும் ஏலியும் அந்நாட்களில் அந்த செய்தியை கேள்விப்பட்ட போது ஏலி 98வது வயதிலே அவன் எழுந்து கர்த்தருடைய மகிமையான பெட்டி பிடிபட்டது என்று கேள்விப்பட்ட போது அவன் எழுந்தபோது அவன் பின்னாடி தள்ளாடி கீழே விழுந்தான். அவன் பிடாரினால் அடிக்கப்பட்டு அந்த நாளிலே அவனை செத்து போனான். 3 பேர் அந்த இடத்துல செத்து போகிறாங்க. இதை பார்த்த அந்த மகள், அந்த பினகாசுடைய மனைவி சொல்லுகிறாள், உடன்படிக்கை பெட்டி அது அந்நிய தேசத்தில் சிக்கி கொண்டதினாலே அந்த பெட்டி நிமித்தம் நம் தேசத்திலே, இஸ்ரவேல் தேசத்திலே மகிமை நம்மை விட்டு போய்விட்டது. அந்த பிள்ளையை எடுத்தபோது அவள் சொல்லுகிறார்கள், இந்த பிள்ளை எக்கோபோத் என்று பேரிடுவாயாக. எக்கோபோத் என்றால் மகிமை என்னை விட்டு போய்விட்டது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில மகிமை வெளியே போகுது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக வராமல், தேவ சமூகத்துக்கு வராமல், தேவனை தேடாமல் அநேகருடைய மகிமை அற்றுப்போகிறது. பாவம் செய்து தேவ மகிமை அற்றுப்போனார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாவத்தினாலே மகிமை அற்றுப்போகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதாம் தேவ சமூகத்திலே அவன் வரக்கூடாதபடிக்கு அவனுடைய பாவமான தடை செய்தது. கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டப்பட்ட ஆதாம் அவன் பாவம் செய்த போது, அவனுக்குள்ளே பாவம் வந்தபோது அந்த மகிமை அவனை விட்டு போய்விட்டது. ஆமென். வேத வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிறவன் பூமியிலே இருக்கிற எல்லா மனுஷனும் மகிமையை அற்றுப்போகிறான். பாவம் செய்கிற மனுஷன் தேவனுடைய மகிமை இல்லாமல் இருக்கிறான். ஆகினால் அவன் மகிமை அவனை விட்டு போகிறது. இஸ்ரவேல் மக்கள் பாவத்தின் நிமித்தம் அந்த மகிமை விட்டு இழந்து போகிறார்கள். ஆனால் தாவீது நாட்களிலே அந்த உடன்படிக்கை பெட்டி கொண்டு வரும்போது மறுபடியும் இஸ்ரவேலிலே கர்த்தருடைய மகிமை பிரவேசித்தது. அல்லேலூயா. நீ பிடிபட்டிருக்கலாம். ஆண்டவர் மறுபடியும் அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி கொண்டு வரணும், அந்த ஆலயத்தை எப்படி கொண்டு வரணும் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்தார்கள். இஸ்ரவேலுக்குள்ளே மறுபடியும் மகிமை வந்தது. சவுலின் நாட்களிலே அந்த உடன்படிக்கை பெட்டியுடைய மகிமை வெளியே போய்விட்டது. ஆனால் தாவீது நாட்களிலே அந்த மகிமை திரும்பவும் வந்தது. அல்லேலூயா. அந்த மகிமை நம்ம காணும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தாவீதை நீங்கள் பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்த போது அவன் மகிமையினாலே மரித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 29ஆம் அதிகாரம். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம். அவன் 28வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனுமாய் நல்ல முதிர் வயதிலே மரணமடைந்தான். அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, தீர்க்காயுசை கொடுத்தான், ஐஸ்வர்யத்தை கொடுத்தான். அவன் முதிர் வயதிலே, நல்ல வயதிலே, முதிர் வயதிலே 70 வயதுக்கு மேலே அவனை கர்த்தர் என்ன பண்ணாரு, தன் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் கர்த்தர் அவனை கொண்டு தாவீதை கொண்டு செய்து முடித்தாரான். நீங்கள் நினைக்கிறாம முதிர் வயது என்றா நீங்கள் 70 வயசில் வாழ்ந்தார், 70 வயசு தான் அவர் செத்துட்டாரு. நீ நினைக்கிற மாதிரி தாவீதை கொண்டு எதையெல்லாம் செய்ய நினைத்தாரோ அதையெல்லாம் அவன் வயசுலேயே எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டாரு. பாருங்க, தேவன் தாவீதை கொண்டு எதையெல்லாம் நடத்த விரும்பினானோ அதையெல்லாம் செய்து முடிச்சிட்டா. அதனால்தான் அவன் முதிர் வயதிலே தீர்க்காயுசு உள்ளவனாக மரித்தான். அல்லேலூயா. அவன் மகிமையினாலே மரித்தான், ஐஸ்வர்யமும் கனமும் உள்ளவனாக மரித்தான். இந்த ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தேவன் அவனுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. நீ மகிமையை காண ஆசைப்படும் போது
தானியேலுக்கு ஆண்டவர் மகிமை கனத்தை கொடுத்தது போல உன்னையும் தாவீதை போல உன்னை மகிமை கனமுள்ளவனாக ஐஸ்வர்யம் உள்ளவனாக ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார் என்று நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில மனிதருக்கு தேவ மகிமை வந்தபோது அந்த மகிமையை சில பேர் என்ன பண்ணல, காத்து கொள்ளாத மனிதர்களாக இருக்கிறாங்க. மகிமை தேவன் சில மனிதருக்கு கொடுக்கிறார். ஆமானுக்கு ஆண்டவர் சில அதிகாரங்களை கொடுத்தார். அரண்மனையிலே வாழ்ந்த ஆமான் சாதாரண ஒரு மனிதன். அவனை கர்த்தர் மகிமை உள்ள மனிதனாக மாற்றின போது, அவன் உயர்ந்த மனிதனாக மாற்றின போது, அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போது, அந்த அதிகாரத்தை பெற்ற அந்த ஆமான் பெருமையோடு வாழ்ந்தான். அப்போது அந்த அரண்மனையிலே மொர்தெகாய் என்னும் ஒரு யூதன் இருந்தான். இந்த ஆமான் வரும்போதும் போகும்போதும் எல்லாரும் இந்த ஆமானுக்கு என்ன பண்ணுவாங்க, வணக்கம் செய்வார்கள், வணங்குவார்கள். ஆனால் இந்த மொர்தெகாய் என்கிறவன் ஒரு யூதன், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை ஒருவரை மாத்திரம் வணங்கணும், வேற யாரையும் நான் வணங்க மாட்டேன் என்று அவன் வைராக்கி கொண்டிருந்தபடினாலே இந்த ஆமானுக்கு எரிச்சலும் கோபமும் முகநாடியும் மாறிவிட்டது. இந்த ஆமான் இந்த மொர்தெகாயை அழிக்க வேண்டும். அதிகாரத்தை வல்லமையும் கர்த்தர் கொடுத்தா அவன் தவறாக பயன்படுத்துகிறான் பாருங்க. அந்த மொர்தெகாயை அழிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணுறான், திட்டம் போடுறான். அரசாங்கத்திலே திட்டம் போட்டு அவனுக்காக தூக்கு மரத்தை எல்லாவற்றையும் ஏற்றி வைக்கிறான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அகம்பாவும் மானமும் நிறைந்த அந்த ஆமான் அவன் உண்டாக்கின அதே மேடையில், தூக்கு மேடையிலே அவன் என்ன பண்ணிட்டான், அவனை தூக்கி போடுற அளவுக்கு அந்த தேவன் மாற்றிவிட்டார். அல்லேலூயா. நீ தேவனை கனம் பண்ணின போது அந்த ஆமான்கள், இந்த உலகத்திலே நிறைய ஆமான்கள் வருவார்கள். ஆனால் நீ தேவ சமூகத்திலே தேவனுக்கு மாத்திரம் கழுத்து வணங்கும் என்றால், நீ தேவனை ஆராதிக்கிற மனுஷனாக இருப்பாய் என்றால், உன்னையும் உன் இனத்தையும் அழிக்க நினைத்த மனிதர்கள் ஆமான்கள், அவர்கள் வெட்டின குடியிலே அவர்களை விழுந்தார்கள். ஆமானுடைய சரித்திரம் முடிந்தது. ஆமான் மாத்திரமல்ல, ஆமான் குடும்பம் வாழ்க்கையே முடிந்து விட்டது. எல்லோரும் அவர்கள் மரித்து விட்டார்கள். சவுலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாவது உதாரணம். தன் பதவி வந்தபோது, மகிமை ஒரு மனிதனுக்கு வந்தபோது அவனுடைய அகம்பாவத்தை நாம் பார்க்கிறோம். தாவீது மகிமை கொடுக்கப்பட்ட போது அவன் என்ன செய்தான், கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருந்தான். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, சவுல் ராஜாவாக அழைக்கப்பட்ட போது தன் குடும்பத்திலே அவன் சிறியவன் என்றும் தன் கோத்திரத்திலே சிறியவன் என்று அறிக்கை செய்தான். என்ன செய்தான், என் குடும்பத்தில் சின்னவன், என் குடும்பமே சின்னது, நாங்கள் என் கோத்திரமும் சின்னது என்று அறிக்கை செய்த போது ராஜா என்ன செய்தான் என்றால், அவனை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்ட போது, அப்போது தாவீதுடைய நாட்களில் நீங்கள் தாவீது உள்ள என்று ஆகிறான். என்னன்னா, கோலியாத்தை அவன் கொல்றான். கோலியாத்தை கொன்ன போது அந்த ஜனங்கள், பெண்கள் எல்லாம் பாடினார்கள். என்ன பாடினார்கள் என்றால் தெரியுமா, தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000 என்று பாடின போது, இந்த சவுல் ராஜா தான் சின்னவன் என்று சிறியவன் என்று சொன்னானே, அவனுக்கு இப்போ கோபம் வருது. கோபம் வந்து என்ன பண்ணுறான், தாவீதை பகைக்கிறான். காய்மா பகைத்து அவனை கொலை செய்யும்படியாக. இந்த தாவீது ஒரு சின்ன மனுஷன், இந்த தாவீது ஒரு ஆடு மேய்க்கிறவன், என்னுடைய மகிமைக்கு மேலாக மகிமையை அவனுக்கு கொடுத்து, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்று சொல்லி அந்த பையனை என்ன பண்ணாங்க, வெறுக்கிறான். பலமுறை அந்த சவுல் கொலை செய்வதற்காக என்ன பண்ணுறான், பலமுறை ஈட்டி எறிகிறான். அந்த பகை வந்தபோது ஒரு அசுத்தாவி அவன் மேல் வந்தது. யார் மேலே, சவுல் மேலே வந்தது. இப்போ மகிமையான சவுல் என்ன ஆயிட்டு, அவனுக்குள்ளே பொறாமை வந்ததினாலே அவன் மகிமை இழந்து ஒரு பிசாசு அவனுக்குள்ளே ஆளுகை செய்கிறத பார்க்குறோம். அப்போது தாவீதை கூப்பிடுறாங்க. தாவீது வந்து தேவனால் மகிமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன். இவன் இசை வாசிக்கும் போது சவுலுக்குள் இருந்த அந்த அசுத்தாவி அவனை விட்டு புறப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மகிமையாய் பயன்படுத்தும் போது, அவருடைய மகிமை உனக்குள்ளே வரும்போது, கொலைவெறியினாய் திரிந்த அந்த சவுலுடைய வாழ்க்கை முடிவடைந்தது. அவனுடைய ராஜ்யபாரம் கிழிக்கப்பட்டது. அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தான், கீழ்ப்படியவில்லை. கீழ்ப்படியாத ஒரு மனிதனாக அவன் பார்க்கப்படுகிறான். பாருங்க, சவுலுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எல்லாம் கீழ்ப்படியாததினால் நடந்தது. எஸ்தர் புஸ்தகத்திலே அகாஸ்வேர் ராஜா என்கிற ஒரு ராஜா தம்முடைய மகிமையின் பிரஸ்தாபத்துக்காக 180 நாள்
அகாஸ்வேர் ராஜா, இந்த உலகத்திலே மிக சிறந்த ராஜா யாருன்னா அகாஸ்வேர் ராஜா. அவன் எத்தனை நாடுகளை அரசாட்சி செய்தானா? 127 நாடுகளை அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே தம்முடைய மகிமையின் பிரஸ்தாபத்தை காட்டுவதற்காக, தன்னுடைய பெருமையும் மகிமையும் உலக தேசத்தில் இருக்கிற பிரபுக்களும் ராஜாக்களும் அறிந்து கொள்வதற்காகவே 180 நாள், கிட்டத்தட்ட 6 மாதம் ஒரு பெரிய திருவிழாவை கொண்டாடினான். பெரிய திருவிழாவை கொண்டாடினான். அரண்மனைகளை அலங்கரித்தான். பெரிய அலங்கரிப்பு உண்டானது. அவனுக்கு ஒரே ஒரு ஆசை வந்துவிட்டது. என்ன என்றால், நிறைய ராஜாக்கள் பிரபுக்கள் எல்லாம் 127 நாடுகளிலிருந்து வந்து விட்டார்கள். எல்லா மகிமையும் அவர் பார்த்து விட்டார்கள். அவனுடைய மனைவி வஸ்தி உலக அழகி பெற்றவள் நினைக்கிறேன். அவருடைய வஸ்தியை பார்ப்பது எல்லாம் ராஜாக்களும் இளவரசர்களும் பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த ராஜா அகஸ்வேர் ராஜா வஸ்தியை அழைக்கிறான். இவர்கள் எல்லாம், இந்த அரசர்கள் எல்லாம் மதுபான வெறியினாலே குடித்து வெறித்து இருக்கிறாங்க. அப்போ அந்த வஸ்தி சொல்லுகிறான், குடிகாரனுக்கு முன்பாக இந்த ராஜா என்னை கூப்பிட்றாரு, யாருன்னா போவாங்களா? குடிகாரனுக்கு முன்பாக எல்லாம் குஷ்டி கூட்டச்சுன்னுக்கிறான். 180 நாளா அந்த குடிகாரனுக்கு மத்தியே கூப்பிட்றாருன்னு சொல்லி அந்த வஸ்தி நான் சொல்கிறான், நான் வரமாட்டேன், எனக்கு ஒரு ராஜ மகிமை இருக்கிறது, எனக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, ஆகினாலே நான் இந்த மேன்மையை விட்டு நான் வரமாட்டேன் என்று சொன்னபோது ராஜாவுக்கும் அவனுடைய சேனாதிபதிகளுக்கும் கோபம் வந்தது. ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது. நான் இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை ஆளுகை செய்கிறேன், என்னுடைய வார்த்தைக்கு இந்த வஸ்தி என்ன பண்ணுறா? சண்டை போடுறா, குஸ்தி பண்ணுறா, நான் வரமாட்டேன் என்று சொல்லி என்ன பண்ணுறா? வாக்குவாதம் பண்ணுறான். அப்போது ஒரு சட்டம் ஏற்றப்பட்டு அந்த வஸ்தி ஸ்தானத்தை இனி அவள் என்னுடைய சமூகத்திலே ராணியாக வரக்கூடாது என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? அன்றைக்கி அவருக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டாங்க. பாருங்க, தன்னுடைய ராஜ மேன்மையை காத்துக்கொள்வதற்காக சட்டத்தை ஏற்றி இனி அவள் என்னிடத்தில் வரக்கூடாது என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? ஒரு சட்டம் ஏற்றப்பட்டது. வராதது ஏன்? அங்கே வாசிங்க இந்த வசனத்தில் 127வது இதுவா ஒடுங்க அடுத்தது வாசிக்கலாம். பாருங்க, இத்தனை மகிமையும் அவர்கள் பெற்றிருந்த போதும், ஆனால் அவர் கீழ்ப்படியாத போது அவர் என்ன பண்ணிட்டாங்க? அந்த ராஜஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டால் என்பதை நான் பார்க்குறோம். 2019 ஆண்டில் ஒரு சீன அதிபர் மகாபலிபுரத்துக்கு வந்தார். சீன அதிபர் மகாபலிபுரத்துக்கு வந்தார். ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை அவன் என்ன பண்ணிட்டான்? கர்வமாக ஆண்டார்கள். அதை பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு புரியுது? எப்படி புரியுதுன்னு தெரியல. தலைப்பு சொல்கிறதுனால உங்களுக்கு எப்படி புரியுதுன்னு தெரியல. ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், வல்லமை, மகிமையெல்லாம் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்படியலைன்னா என்ன பண்ணுறாங்க? தவறாக பயன்படுத்துகிறார்கள். இந்த 2019 ஆண்டு சீன அதிபர் இந்த கொரோனா வரதுக்கு முன்னாடி வந்தார். ஒரு கல்லுகளை பார்க்குறதுக்கு, எங்கே மகாபலிபுரத்து கல்லை பார்க்க. அதனால் ஒரு நாள் செலவு எவ்வளோ தெரியுமா? 1500 கோடி. ஒரே ஒரு நாளில் 1500 கோடி செலவு பண்ணாங்க. கணக்கில் காட்டப்பட்டவைகள் தான். ஏன்னா அவர் சீனாவுடைய பெரிய ஒரு அதிபர். அவருக்கு மகிமையும் கனத்தையும் கொடுப்பதற்காக என்ன பண்ணாங்க? அவ்வளோ செலவு பண்ணாங்க. இந்த ராஜா 127 நாடுகளுக்கு ராஜா. அவர் அந்த பிரஸ்தாபத்துக்காக 6 மாதம் திருவிழாவை கொண்டாடினார். பாருங்க, மனுஷனுக்கு ஆண்டவர் மகிமை கொடுத்துருந்தாலும் அந்த மகிமை என்ன பண்ணுறாங்க? பிரஸ்தாபப்படுத்துகிறாங்க, மகிமைப்படுத்துகிறாங்க. நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 40ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசித்து பாருங்கள். 40ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை. பின்னும் கூப்பிட்டு சொல் என்று ஒரு சத்தம் உண்டாயிற்று. என்னத்தை கூப்பிட்டு சொல்வேன் என்றேன். அதற்கு, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அதன் மேன்மையெல்லாம் வெளியின் பூவை போலவும் இருக்கிறது. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும். ஜனமே புல். என்ன சொல்ல வராரு? புல் உலர்ந்து, மாம்சமெல்லாம் புல்லை போலவும் அது மேன்மையெல்லாம் வெளியிலே பூவை போலவும் இருக்கிறது. பூ என்றால் மகிமை. இந்த மாம்சம் என்பது, இந்த மாம்சத்திற்கு ஒரு மகிமை கொடுக்கப்படுகிறது. அதுதான் கல்வி, அறிவு, சட்டம், அதிகாரம், படிப்பு, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த புல் எப்படின்னா, இந்த மாம்சத்தில் இருக்கிற மாதிரி இந்த மகிமை, இந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? தவறாக பயன்படுத்தக்கூடாது. இந்த மாம்சமானது இந்த மகிமை அற்றுப்போன போது அந்த பூ உதிர்ந்தால் அந்த பூ தான் அந்த மகிமை, அது கிரீடம். அந்த பூவிலிருந்து அந்த புல்லில் உலர்ந்து போயிட்டா அந்த பூவுக்கு மதிப்பில்லை. அதுபோல தான் இந்த மாம்சம் ஒரு நாள் மரித்து விடும். இந்த மாம்சத்தில் இருக்கிற உனக்கு இருந்த அதிகாரம், படிப்பு, பட்டம்,
அந்தஸ்து எல்லாம் ஒரு நாள் அழிந்துவிடும். இந்த புல்லை போல உன் வாழ்க்கை மாறிவிடும். ஆகினால் இந்த மகிமையை நீ கொண்டு போக முடியாது. இந்த மகிமை கர்த்தருக்கு நீ செலுத்த வேண்டும். அல்லேலூயா. யாருக்கு நீ செலுத்த வேணும்? கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். வாசிக்க அந்த வசனத்தை 7ஆம் வசனத்தை. கர்த்தரின் ஆவி அதன் மேல் ஊதும்போது புல் உலர்ந்து பூ உதிரும், ஜனமே புல். பாருங்க, கர்த்தருடைய ஆவி நம்ம மேல் ஊதும்போது நமக்கு ஒரு நாள் மரணம் வரும். அந்த புல்லில் இருக்கிற பூ உதிர்ந்தது போல நம்முடைய சரீரத்திலிருந்து ஆவி பிரியும். ஆகினாலே நாம் கர்த்தருக்கு மகிமை நாம் செலுத்த வேண்டும். அந்த புல்லை போல சில நாள் மனிதர்கள் வாடுகிறார்கள். அந்த புல்லை போல மனிதர்கள் இருக்கிறார்கள். பாருங்க, சாலமோனுக்கு கர்த்தர் மகிமையை கொடுத்திருந்தார். அவன் பெரிய மகிமை உடையவனாக இருந்தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை காண வந்தார்கள். அவனை பார்க்க வந்த சேபா நாட்டு ராஜஸ்ரீ பொன்னையும் பொருளையும் ஏராளமான விலையேறு பெற்ற தங்கங்களையும் கொடுத்தார்கள். ராஜாவை சாலமோன் ராஜாவுடைய மகிமையை பார்க்க, சாலமோனிலும் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த மகிமையை பார்க்க ஏராளமான மக்கள் வந்தார்கள். அதில் ராஜஸ்திரீகள் வந்தார்கள், ஞானிகள் வந்தார்கள், அறிஞர் வந்தார்கள், நிபுணர்கள் வந்தார்கள். எல்லோரும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட மகிமையை பார்த்தார்கள், அது பிரமித்தார்கள். ஆனால் சாலமோன் ஒரு நாள் மரித்து விட்டான். அவன் மரித்த போது அவனுடைய மரணத்தின் நிமித்தம் அந்த மகிமை அவனை விட்டு போய்விட்டது. பாருங்க, அவன் மரித்த போது அவனுடைய மகிமை அவனை விட்டு போய்விட்டது. கொஞ்ச காலத்தில் வாழ்கிற மனிதனுக்கு சில மகிமைகளை தேவன் கொடுக்கிறார். கொஞ்ச காலம் வாழ்கிற மனுஷனுக்கு சில மகிமைகளை கொடுக்கிறார். படிப்பு, பதவி, கல்வி, இந்த உலகத்தில் உள்ள அதிகாரங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த மகிமை கொஞ்ச காலம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. மரணத்துக்கு பின்னாடி அந்த மகிமை ஒரு நாள் நம்மை விட்டு போய்விடும் என்று சொல்கிறார். இயேசு ஒரு மனிதனை குறித்து சொல்லும்போது லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தை சொல்கிறது. ஒரு மனிதனுடைய வயல் நிலங்கள் ஏராளமாக விளைந்திருந்தது. அப்போது அந்த மனுஷன் சொல்லுகிறான், எனக்கு இருந்த தானிய விளைச்சல் நிறைய, களஞ்சியங்களை நான் இடித்து, களஞ்சியம்னா குடோனு, தானியம் வைக்கிற குடோனு, அதையெல்லாம் இடித்து பெரிதாக்கி நான் என்ன பண்ணுவேன், அதை கட்டுவேன். என் ஆத்துமாவே நீ சந்தோஷப்பட்டு பூரித்து மகிழ்ச்சியோடு இரு, ஏனென்றால் உனக்காக நான் ஏராளமாக இந்த பூமியிலே சேர்த்து வைத்து இருக்கிறேன் என்று அவன் சொன்னபோது ஆண்டவர் அவனுக்கு பேசுகிறார். அவனோடு கூட பேசின போது சொல்றாரு, மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உனக்கு மரணம் வரும் என்றா, மரணம் வரும். அப்போது நீ சேர்த்து வைத்த இந்த ஆஸ்திகள் ஐஸ்வர்யம் எல்லாம் எங்கே போகும், யாருக்கு போகும்? அப்போ அவன் இந்த மகிமையை நம்பி இருக்கிறான். இந்த உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தனக்கு உண்டான சொத்துக்களையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் தனக்கு மகிமையாக எண்ணுகிறான். அதையெல்லாம் இந்த பூமியை விட்டுட்டு போயிடணும். யாரும் இந்த பூமியிலிருந்து கொண்டு போக முடியாது. யாருமே இந்த மகிமை கொண்டு போக முடியாது. இந்த பூமியில் ஐஸ்வர்யம், கனம், மகிமை, பட்டம், படிப்பு எதையும் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. எதை நாம் கொண்டு போகிறோம்டா, தேவனுடைய மகிமையை நாம் கொண்டு போக முடியும். அல்லேலூயா. நாம் எதை கொண்டு போக போகிறோம்? தேவனுடைய மகிமையை தான் நாம் கொண்டு போக முடியும் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 2 சாட்சிகள் அதற்கு. எலியா என்பவன், அவனை குறித்து நாம் வாசிக்கும் போது எலியா தேவனுடைய மகிமையினாலே எடுத்துக்கொள்ளப்படுகிறதை நாம் வாசிப்போம். எலியா எடுத்துங்க, எலியா வாசிங்க. எலியா 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2:11. 2 ராஜாக்கள் 2:11. சுழற்காற்றினாலே அவன் பரலோகத்துக்கு ஏறி போனான் என்று அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் எலியாவை வல்லமையாய் பயன்படுத்தினார். ஆனால் இந்த எலியா எதையும் கொண்டு போகல. பரலோகத்திலே தேவன் மகிமையை, அவனுக்குள் இருந்த அந்த மகிமையோடு கூட சுழல் காற்றினே எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆமீன், அல்லேலூயா. நீ தேவன் இந்த உலகத்தில் இருக்கும்போது நீ எதையும் இந்த பூமியிலிருந்து கொண்டு போக முடியாது. தேவனுடைய மகிமைக்கு நீங்கள் காத்திருக்கும் போது நீங்கள் பரலோகத்துக்கு போடணும். அந்த மகிமையிலே நான் பிரவேசிக்கணும்னா நீ இந்த பூமியில் மகிமையோடு கூட வாழணும். அல்லேலூயா. ஏனோ கூடிய வாழ்க்கை நீங்கள் வாசித்து பாருங்க. 365 நாள் 365 வருஷம் அவன் பூமியிலே தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டு இருந்தானா என்ன அர்த்தம்? தேவனோடு பேசி கொண்டிருந்தான், தேவனோடு மகிழ்ந்து கொண்டிருந்தான், தேவ சமூகத்தில் காத்து கொண்டிருந்தான். ஆனால் அவன் இந்த உலகத்திலே காணப்படாமல் போய்விட்டான். காரணம் என்ன? தேவன் மகிமையின் தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது மகிமை நமக்கு தேவை. அல்லேலூயா. மகிமை இல்லாமல் எந்த காரியத்தையும் நம்ம செய்ய முடியாது. சேனையில் கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார், மகிமையின் தேவன் நம்மோட கூட இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிக்கணும். பாருங்க, சங்கீதம் ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கேருபீன்கள் எல்லாரும் பரலோகத்தில் இருக்கிற சேராபீன்களும் கேருபீன்களும் சேனையில் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி கூப்பிட்டதை நாம் பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் தேவனுடைய மகிமை பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறது என்று சொல்கிறார். பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் கர்த்தருடைய மகிமையை நாம் காணணும். அல்லேலூயா. மகிமை வரும்போது என்ன நடக்கும்? இப்போதான் நான் தலைப்பிக்க வரேன். மகிமை வரும்போது என்ன நடக்கும் என்றால், மகிமை உங்களுக்குள்ள வந்துனா குறைவுகளை நிறைவாக்கும். அல்லேலூயா. பிலிப்பியர் புஸ்தகம் 4:19 சொல்லுகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார். மகிமை ஒரு மனிதனுக்குள் வந்தா குறைவுகள் எல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில மகிமை வரும்போது, தேவ மகிமை உனக்குள்ள வரும்போது குறைவுகள் நிறைவாகும். அது பணக்குறைவாக இருந்தாலும் சரி, சரீரத்திலே சுகக்குறைவாக இருந்தாலும் சரி, ஞானக்குறைவாக இருந்தாலும் சரி, ஐஸ்வர்ய குறைவாக இருந்தாலும் சரி, எந்த குறைவாக இருந்தாலும் கர்த்தர் அவருடைய மகிமையினால் உன் குறைவெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே நிறைவாக்குவார். அல்லேலூயா. உனக்குள்ள அந்த மகிமை வந்துச்சுன்னா குறைவுகள் நிறைவாகும், தரித்திரம் மாறும், ஏழ்மை மாறும், சரீர சுகம் உண்டாகும். அவர் தழும்புலா நீ சுகமாவ. இந்த வருஷங்களிலே ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டதுன்னா உன் சரீரத்தில் குறைவு நிறைவாகும், உன் பொருளாதாரத்திலே செழிப்பு உண்டாகி தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்யனாக முடியும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சொல்லும்போது எப்படி சொல்றார்? என் தேவன் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி. இந்த பிலான் அஸ்கு அவனுடைய சொத்து மதிப்பை அவ்வளோ கணக்கிடலாம், பில்கேஸுடைய சொத்து மதிப்பு கணக்கிடலாம். ஆனால் தேவனுடைய சொத்து மதிப்பு யாரா கணக்கு முடியுமா? என் தேவன் என்று சொன்னால் வானம் அவருடையது, பூமி அது அவருடையது, பூமியில் இருக்கிற நிறைவு அவருடையது, பூமியில் இருக்கிற கோடிக்கணக்கான தங்கங்கள் டன் கணக்கில் இருக்குதுங்க. பூமியில் கோடிக்கணக்கான டன் கணக்கான தங்கங்கள், வெள்ளிகள், புதையல்கள் எத்தனையோ இருக்குது. பூமியில் இருக்கிற மரங்கள், சமுத்திரத்தில் இருக்கிற மீன்கள், ஆகாயத்தில் இருக்கிற பறவைகள், மலைகளில் திரிகிற ஆடு மாடுகள், மிருக ஜீவன்கள், மனிதர்கள் எல்லாருமே கர்த்தருடைய மகிமை. எல்லாருமே யாருடையது? கர்த்தருடையது. அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவாராம். ஆமென். எல்லா ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை நிறைவாக்க நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்மனராக இருக்கிறார். அவருடைய மகிமை உனக்குள் வரும்போது பவுல் சொல்றார், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் அவருடைய மகிமையினால் நிறைவாக்குவார். மகிமை வந்துச்சுன்னா வாழ்க்கையில் குறைவெல்லாம் நிறைவாகும். அல்லேலூயா. நீ தேவ சமூகத்தில் அவருடைய மகிமையை நீ காத்திரு. கர்த்தர் உன் குறைவெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே நிறைவாக்குவார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போதான் நம்ம தலைப்புக்கு வந்திருக்கிறோம். இன்னும் வர வாரங்களில் அவருடைய மகிமையை நம்ம என்ன பண்ண போகிறோம்? தொடர்ந்து படிக்க போகிறோம். நம்ம வேதத்திலே மகத்துவத்தை நான் எழுதி கொடுத்தேன், ஆனால் அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினார்கள். வேறு யாருக்கோ எழுதி கொடுத்தா நினச்சிங்க. நான் வேதத்தை நீங்கள் திறந்து பாருங்கள், அவருடைய மகிமையை நீங்கள் காண முடியும். ஆண்டவர் மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் மகிமையை கொடுக்கிறார். அது வேறு. ஐஸ்வர்யம், கனம், அதிகாரம், படிப்பு, பட்டம், இசைக்கருவி, ஞானம் எல்லாமே கொடுக்குறாரு. அதை ஒரு மனிதன் இருமாப்பாக பயன்படுத்தக்கூடாது, அதை மகிமை என்று நினைக்கக்கூடாது. மோசேவை கர்த்தர் எவ்வளோ பயன்படுத்தினார், அதை அவர் மகிமையாக எண்ணல. அண்ணா மகிமையை நான் பார்க்கணும்னு சொன்னார். தாவீது கர்த்தர் மகிமையாக உயர்த்தினார். ஆனாலும் அவருடைய மகிமையை நான் பார்க்கணும், அவர் ஆலயத்திலே போய் நான் ஆராய்ச்சி பண்ணணும் என்று அவரை தேடினாங்க. நீ நானும் மகிமையை பார்க்கணும். அல்லேலூயா. அவருடைய மகிமை என்ன என்பது வர வாரங்கள் சொல்லுவான். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் மகிமையினால் நிறைவாக்குவார். மகிமை வந்துச்சுன்னா உங்கள் குறைவெல்லாம் நிறைவாகிவிடும். நீ செய்கிற தொழிலெல்லாம் ஆசீர்வாதம் கொண்டு வரும். அல்லேலூயா. மகிமை எங்கே இருக்கிறதோ அங்கே நிறைவு வரும். அல்லேலூயா. மகிமை வந்துடுச்சுன்னா ஜனங்கள் வருவாங்க. ஆமாம், கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். அப்போ என்ன நடக்கும்? ராஜாக்கள் உன்னிடத்திலே வருவார்கள், பிரபுக்கள் உன்னிடத்தில் வருவார்கள். கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும். இருளில் இருக்கிற ஜனங்கள் உன்னுடைய வெளிச்சத்தை காண்பார்கள், உன்னுடைய ஐஸ்வர்யத்தை பார்ப்பாங்க, உன்னுடைய சுகத்தை பார்ப்பாங்க, உன்னுடைய ஞானத்தை பார்ப்பாங்க. இந்த தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் விசேஷித்த ஜனங்களாக இருக்கிறாங்களே, அவருடைய மகிமையை பார்ப்பாங்க.
ஏன் இந்த ஜனங்களுக்கு மட்டும் பலன் இருக்கிறது, இவங்க மட்டும் ஹாஸ்பிட்டலில் போக மாட்டாங்க, இவங்க மட்டும் வியாதிப்பட மாட்டாங்க, இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, நமக்கு வர சோதனை வருது ஆனால் நம்ம சோர்ந்து போகிறோம், ஆனால் அவங்களை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிறாரே என்கிற காண்கிற ஒரு கண்கள் இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவார். அல்லேலூயா. நீ ஒழிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள், கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். அல்லேலூயா. எல்லா ஜனங்களும் உன்னை வந்து பார்க்க வருவாங்க. அல்லேலூயா. ராஜாக்கள் வருவாங்க, இந்த உலகத்தில் இருக்க மக்கள் உன்னை தேடி வருவாங்க. உன் ஜனத்தை ஆண்டவர் சொல்றாரு, கடற்கரை திரளாக மக்களை உன் வசமா திருப்புவேன், ஜாதிகளில் பலத்த ஜனங்களை உன் பக்கமா திருப்புவேன், உன் அதனாலே உன் இருதயம் பூரிக்கும், சந்தோஷப்படும். பலத்த ஜாதிகளை கர்த்தர் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு திருப்புவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை வந்துடுச்சுன்னா அது குறைவெல்லாம் நிறைவாக்கிவிடும். அல்லேலூயா. இன்னும் நிறைய மகிமைகளை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய மகிமையை பார்ப்போம். வானங்கள் கர்த்தருடைய மகிமையை விளங்க பண்ணிது. சங்கீதத்தை நான் சொல்லலை, அவன் சங்கீதத்தை என்ன பண்ணுறாரு, யோனோக்கு அதை வாசித்தார். அந்த மகிமையை பற்றி நாம் என்ன பண்ணிட்டோம், நல்லா தெளிவடைஞ்சிட்டோம். ஆமே. அந்த மகிமை சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை உண்டாக்கின அவருடைய கரமாக இருக்கிறது. அல்லேலூயா. வானத்தை பார்த்தாலே தெரிகிறது அவருடைய மகிமை இன்னதென்று என்பதை புரிந்து கொள்ள முடியும். இந்த மகிமை இல்லை என்று யாருமே சொல்ல முடியாது. ஆமே. மகிமை என்றால் ஒரு புகைக்காடு அக்கினி காடு மாத்திரம் அல்ல, அவருடைய சிருஷ்டிப்பு, அவருடைய படைப்பு, அவருடைய மகத்துவங்கள், அவருடைய மகிமையை நாம் பார்க்கணும். அல்லேலூயா. இதுவரைக்கும் தேவனுடைய படைப்பையும் தேவனுடைய மகிமையும் தேவனுடைய மகத்துவத்தையும் பார்க்காத கண்கள் பார்க்கும்படியாக இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்முடைய கண்களை விளங்க செய்வாராக. அல்லேலூயா. அவருடைய மகிமை நாம் பார்க்கணும். அவருடைய மகிமையில் இந்த வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்ணாடியில் காண்கிறது போல அவருடைய மகிமையை இந்த வேத வசனத்தில் நாம் காண்கிறோம், மறுரூபம் அடைகிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை தேடி வாசிங்கள், அவருடைய மகிமையும் அவர் மகத்துவத்தையும் தேடி தேடி வாசிங்க. இந்த வருஷத்தில் உண்மையாக சொல்கிறேன், நேற்று இந்த ராத்திரியில் அதை நாங்கள் வாசிக்கும் போது 104வது சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது அவருடைய மகிமையை நாங்கள் பார்த்தோம். அல்லேலூயா. நைட்டு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. ஆண்டவருடைய மகிமையை குடும்பமாக நாங்கள் அந்த காரியத்தை பார்த்து ஆராதிக்க ஆரம்பித்தோம். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 11 மணி வரைக்கும் அந்த மகிமை குறித்து நாங்கள் தியானித்து ஒவ்வொருவரும் தியானித்து நாங்கள் ஆராய்ச்சி பண்ணினோம். அல்லேலூயா. நீங்கள் வீடுகளிலே வாசித்து பாருங்கள், ஆண்டவருடைய மகிமை உங்களுக்கு வெளிப்படும். வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய மகிமையை காண்பார்கள் அவர்கள், நீங்கள் தான். ஆமே. அவர்கள் தமது தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். யாரும் இல்லை, நம்ம தான் அவருடைய மகிமையும் மகத்துவத்தையும் காண போகிறோம். மகிமை மகத்துவம் என்றால் அது ஒளி அல்ல, அது ஒரு புகை அல்ல, அது ஒரு மேகம் அல்ல, ஒரு மேக ஸ்தம்பமும் அல்ல, ஒரு அற்புதம் அடையாளம் மாத்திரம் அல்ல. மகிமை என்றால் அவருடைய மகிமையான மகத்துவங்கள், இந்த பூமி எல்லாமே அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. வேதம் சொல்லுது, கர்த்தருடைய மகிமை பூமி முழுவதும் நிறைந்திருக்கிறது என்று தூதர்கள் சொல்லுகிறார்கள். ஆமே. சமுத்திரத்தில் ஒரு மகிமை இருக்கிறது, வானத்தில் ஒரு மகிமை இருக்கிறது, பூமி முழுவதும் மகிமை இருக்கிறது. அடுத்த வாரத்தில் பார்க்கலாம், உனக்குள்ளே அந்த மகிமை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மகிமை உனக்குள்ளே வந்திருக்கிறது. எப்போ வந்தது அப்படிலாம் நீங்கள் பார்க்கணும். அல்லேலூயா. அந்த மகிமை தான் கிறிஸ்து உங்களுக்குள் வரும்போதே அந்த மகிமை உங்களுக்குள்ள வந்திருக்கிறது. உங்களை மகிமை படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அடுத்த வாரங்களை அதெல்லாம் வாசிப்போம், எழுந்திருப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.